ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு காமெடி இருக்குது, அது எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடிவேல் அவர் ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். அந்த கேரக்டர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் போய், நான் கடவுளை உங்களுக்கு காட்டுறேன், 100 கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை நான் கடவுளை காட்டலை அப்படின்னா உங்களுக்கு 200 நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே ஆசைப்பட்டு பல பேர் வந்து அவர்கிட்ட 100 கொடுத்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, கடவுளை இவனால் காட்ட முடியாது, காட்ட முடியலன்னா 200 திருப்பி கொடுப்பான் அப்படின்னு 100 கொடுத்துருவாங்க. இப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு கண்டிஷன், கல்யாணம் ஆனால் ஆம்பளைங்க மட்டும்தான் காசு கொடுத்துட்டு வரணும் கடவுளை பார்க்குறதுக்கு அப்படின்னு. அதனால் கல்யாணம் ஆனால் ஆம்பளைங்க மட்டும் காசு கொடுத்துருப்பாங்க. எல்லோரும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்க சொல்லுவார். அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அங்கே ஒரு மலை இருக்கும். இந்த மலைக்கு மேலே கடவுள் இப்போ காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அங்கே காட்டுவார். கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கடவுளும் வரமாட்டார், ஒன்றும் வரமாட்டார். அப்போ கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, என்னடா நீ வந்து கடவுள் வருவார்னு சொன்ன, வரலையே அப்படின்னு. உடனே திடீர்னு அவர், ஆஹா தெய்வமே நீ வந்துட்ட, என் மானத்தை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லி ஆக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார், கடவுள் வந்த மாதிரி. ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். மலை மேலே என்னடா நீ வந்து கடவுளே அங்கே இல்லையே, கடவுள் இருக்காருன்னு சொல்லி என்னொன்னே, ஐயோ பாவிகளா நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க, எவன் பொண்டாட்டியெல்லாம் பத்தினியோ அவன் கண்ணுக்கு மட்டும்தான் கடவுள் தெரிவார் அப்படின்றார். அப்படி சொன்னவொடனே அங்கே நிற்கிற எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆயிடும். எவன் பொண்டாட்டியெல்லாம் பத்தினியோ அவன் கண்ணுக்கு மட்டும்தான் கடவுள் தெரிவார்னு சொல்லிட்டான். இப்போ கடவுள் தெரியலன்னு சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு அவமானம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆஹா கடவுள் வந்துட்டாருன்னு அவனுங்களும் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காமெடியை பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் உட்காந்து இப்படி அருமையாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் இருக்கும். ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இந்த காமெடி, இது தமிழ் திரைப்படத்துக்காக எழுதுனதில்லை, கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக பைபிளில் எழுதி வச்ச ஒரு காமெடி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, கிறிஸ்தவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அவங்க பைபிளில் இருக்கிற வசனங்களை நம்மகிட்ட கொண்டு வந்து பைபிள் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஏற்றுக்கணும், கடவுளுடைய வார்த்தைன்னு அதை நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய மதத்தை பரப்புறதுக்கு, நம்மை மதமாற்றம் பண்ணுறதுக்கு. இப்போ அப்படி அவங்க பைபிள் வசனத்தை மேற்கோள் காட்டும்போது அதுலேருந்து நமக்கு சில கேள்விகள் வரும். அந்த கேள்விகளை நாம் அவங்கக்கிட்ட கேட்போம். அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற பதில் வந்து சரியானதாக இருக்காது, திருப்திகரமாக இருக்காது. அப்போ அதை பற்றி நம்ம இன்னும் கேள்வி கேட்போம். அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த விளக்கம் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும். அப்போ நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம், நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது அப்படின்னு. உடனே ஒரு 2 நிமிஷம் கொடுங்க பிரதர், நான் அதை விளக்கி சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் விளக்கம் கொடுப்பாங்க. அந்த 10 நிமிஷம் அவங்க கொடுக்குற விளக்கத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் எதையாவது சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்னதுக்கு அப்படியே மாறுபாடான ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம், நீங்கள் முன்னால் அப்படி சொன்னீங்களே, இப்போ இப்படி சொல்கிறீங்களே, அது எதுவும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னோடனே, இல்லை பிரதர் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இருங்க ஒரு 2 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டு விளக்கம் கொடுப்பாங்க. அதுவும் தப்பாக இருக்கும். கடைசியில் நம்ம கேட்குற கேள்விகள் எதுக்குமே சரியான பதிலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது கடைசி அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பிரதர் பைபிளில் உள்ள வசனங்களை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லைன்னா நம்மால் அதை புரிஞ்சிக்க முடியாது. நம்முடைய வெறும் மனித அறிவு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய உணர்வுகள், இதை வச்சுக்கிட்டு பைபிளை நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செஞ்சால் தான், அப்போ தான் நமக்கு பைபிள் புரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. நல்ல கவனிங்க, தொடக்கத்தில் இவங்க வந்து பைபிள் வசனங்களை நமக்கு சொல்லும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்போடு வர்றாங்க, நமக்கு இருக்கிற மனித அறிவு, நமக்கு இருக்கிற சிந்தனை ஆற்றல், நம்முடைய உணர்வுகள், இதன் அடிப்படையில் நாம் பைபிளை புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட வந்து பைபிள் வசனங்களை சொல்கிறாங்க. ஆனால் நாம் நம்முடைய மனித அறிவு, சிந்தனை, உணர்வு, இதன் அடிப்படையில் கேள்விகள் கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை வரும்போது நம்முடைய மனித அறிவு, சிந்தனை, உணர்வுகள் இதெல்லாம் பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவாது அப்படின்னு தலைகீழாக பல்ட்டி அடிப்பாங்க. அப்போது அவங்களுடைய பைபிளில் பிழை இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்களால் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல அப்படிங்கிறதையும் ஒத்துக்காமல் பழியை தூக்கி உங்கள் மேலே போட்டுருவாங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு பிரச்சனையை தூக்கி உங்கள் தலைமையில் போட்டுறது. சரியா? இதுக்கு ஒரு உதாரணத்தை இப்போ நான் திரையில் காமிக்கிறேன். நம்முடைய சேனலில் வந்து ஒரு கிறிஸ்தவர் என்ன கமெண்ட் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். அவர் எனக்கு சொல்கிறார், பிரதர் பைபிள் டெல்ஸ் நோ ஒன் இஸ் ரைச்சஸ் அண்ட் நோ ஒன் இஸ் குட், ஆல் அவர் செல்ஃப் ரைச்சஸ்னஸ் ஆர் filthy rags in front of Almighty God. If we tell we are sinless, then we are liars. The one and only way to enter the throne of God is through the blood and righteousness of His Son Jesus Christ. As a Christian, I share the gospel of Jesus Christ. இவர் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் நீதிமான் இல்லை, எல்லாரும் பாவிகள். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக மட்டும்தான் நாம் வந்து அவருடைய நீதியின் மூலமாக மட்டும்தான்
நம்ம கடவுள் இருக்கிற பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, ஒரு கிறிஸ்தவராக இந்த சுவிசேஷத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் என்ன எதிர்பார்ப்போடு எனக்கு சொல்கிறார்? நான் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரியா? இப்போ இதை பற்றி நான் சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்டேன். கேள்விகள் கேட்டப்போ அந்த கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அதனால் அவர் எனக்கு என்ன பதில் கொடுத்துருக்கார் பாருங்கள். அதையும் பாருங்கள் திரையில். பிரதர், ஐ எம் சேயிங் திஸ் அவுட் ஆஃப் லவ். ஐ டோன்ட் அக்ரி வித் யுவர் பாயிண்ட், பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். It's impossible to believe in Bible, God's Trinity, miracle, crucifixion, resurrection of Christ, second coming, and Son of God dying for the sins of mankind, without the guidance of the Holy Spirit. என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? It's impossible to believe in Bible without the guidance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் பைபிளை நம்புவது இயலாத காரியம் அப்படிங்கிறார். அப்போ முதல்ல இவர் என்ன முயற்சி பண்ணார்? பைபிளில் இருக்கிற சில வசனங்களை எனக்கு காட்டி இதையெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணார், எதிர்பார்த்தார். இப்போ அதை பற்றி நான் கேள்வி கேட்டவுடனே அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா பைபிளில் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி பழியை ஏன் மேலே தூக்கி போடுறார். பார்த்தீங்களா? இப்போ இது ஏதோ கிறிஸ்தவங்க இன்றைக்கி கண்டுபிடிச்ச ஒரு புது யுத்தின்னு நினச்சிக்காதீங்க. இந்த தந்திரம் பைபிளில் இருக்குது. இப்படி சாக்கு போக்கு சொல்லி ஏமாத்துகிற அந்த தந்திரம் இருக்கு இல்லையா, இதை பைபிளில் எழுதின ஆசிரியர்களே கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்கள். பைபிளில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதில் பவுல் இப்படி எழுதியிருக்கார். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரண மனுஷன், நம்மளை மாதிரி மனுஷனால் கடவுளுடைய உண்மைகளை, கடவுளை பற்றிய உண்மைகளை புரிஞ்சுக்க முடியாதான். ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் இல்லையா, ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்தவங்க ஹோலி ஸ்பிரிட்னு சொல்கிறாங்கல்ல, பரிசுத்த ஆவி. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லாததுனால நமக்கு அதெல்லாம் புரியாதான். அவங்களுக்கு மட்டும்தான் புரியுமா, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு மட்டும், கிறிஸ்தவங்களுக்கு மட்டும். அப்போ பைபிளே இந்த தந்திரத்தை கற்றுக் கொடுத்துருக்கு இவங்களுக்கு. நீங்கள் போய் பைபிளில் இருக்கிற வசனங்களையெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அவன் ஏதாவது கேள்வி கேட்டு உங்களால் பதில் சொல்ல முடியலன்னா உடனே பழிய தூக்கி அவன் மேலே போட்டுருங்க. உனக்கு புரியாது, ஏன்னா நீ சாதாரண மனுஷன், பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இல்லாமல் உன்னால் பைபிளை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு அவன் மேலே பழி தூக்கி போட்டு நீங்கள் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பைபிளே கற்றுக் கொடுக்குது உங்களுக்கு. அதைத்தான் இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல, பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இல்லாமல் பைபிளை புரிஞ்சிக்க முடியாது, நம்ப முடியாது. அப்படின்னா இவங்க எதுக்கு பைபிளை பற்றி மற்றவங்ககிட்ட பேசுகிறாங்க? பைபிள் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு மற்றவங்ககிட்ட போய் பைபிளில் இருக்கிற வசனத்தை இவங்க ஏன் பேசுகிறாங்க, ஏன் காமிக்கிறாங்க? அதான் அவங்க பைபிளே சொல்லுதில்லை, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுக்குரியவைகளை புரிந்து கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு பைபிளே சொல்லுது. அப்புறம் எதுக்கு இவர் பைபிள் வசனத்தை எனக்கு காமிக்கிறார்? என்னால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு பைபிளே சொல்லுது. சரி, அது இருக்கட்டும். இப்போது நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு ஒன்று பழியை என் மேலே போட்டு பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இல்லாமல் பைபிளை நம்ப முடியாது உங்களால் அப்படிங்கிறார்ல. பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இல்லாமல் பைபிளை புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார்ல. இதை மட்டும் நான் எப்படி புரிஞ்சுக்குவேன்? கிறிஸ்தவர்களை பொறுத்தளவு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெறாத ஒருத்தர்கிட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க ஏன் சொல்கிறாங்க? ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவரை பெறாவிட்டால் உங்களுக்கு இது புரியாதுன்னு சொல்கிறாங்களே, அது மட்டும் எப்படி புரியும் பரிசுத்த ஆவியானவரை பெறாதவங்களுக்கு? அப்போ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் என்பதை ஒரு ஏமாற்று வேலை. இவங்க பைபிளில் ஏகப்பட்ட முரண்பாடுகள், குழப்பங்கள், பொய்கள் இருக்குது. அவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அதை மற்றவங்க நம்பணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதை பற்றி கேள்வி கேட்டால் அதுக்கு தகுந்த பதில் இவங்ககிட்ட கிடையாது. அப்போ பழியை தூக்கி உங்கள் மேலே போட்டுருது. இப்படியே ஊரை ஏமாற்றித்தான் இந்த மதத்தை வளர்த்து வச்சுருக்குறாங்க.